சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோடய நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் லிங்க்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஜிரோதா, ஆலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எளிமையாக ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது. என்னோட தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல சைட்வைஸாக போயிட்டுருக்கா, இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுதா, ஸோ எங்கே இது புட் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணுமா, இல்லை கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுமா, ஸோ எங்கேருந்து இது வரைக்கும் வந்து இன்பிட்வீன் வந்து டார்கெட் வந்து மாறுது, இல்லை எக்ஸ்ட்ரா போனஸில் அவ்வளோ வரைக்கும் போகிறான் அப்படின்றத நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி மார்னிங்கே வந்து அப்டேட் போட்டிருப்பேன். ஸோ என்னென்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேற்று வந்து என்னென்னலாம் வந்து நான் அப்டேட் தந்திருந்தேன்றதை பாருங்கள். சரிங்களா? டுமாரோ பேங்க் நிஃப்டி சார்ட் லெவல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன். பேங்க் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் சொல்லியிருப்பேன் 27க்கு. இது வந்து அப்சைட் லெவல் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டவுன் சைடு லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் டவுன் சைடு லெவல்ன்றதை 27க்கு நான் வந்து நேற்று நைட்டு மிட் நைட்டே நான் வந்து போட்டிருந்தோம் 10:45 PM. ஸோ 10:45. ஸோ அதாவது 10:45 வந்து குவைத் டைமுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை சாரி, இந்தியா டைமுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லெவல்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 53,934 கீழே வந்து இந்த லெவல் வரையும் வந்திருப்பான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 53,793 பிரேக் பண்ணி இந்த 738 வரைக்கும் வர மாதிரி வந்துட்டு திரும்ப வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகிருக்கும். 793க்கு மேலேயே வந்து மார்க்கெட் முடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கரண்ட் லெவல் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கரெக்டாக அந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் 9:15க்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸும் ஹையும் வந்து ஒரே லெவலாக இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் மட்டும் பாருங்கள் 54,338. இங்கே பார்த்தீங்கன்னா ஹையும் வந்து அதே தான் இருக்கும், ஓப்பனும் அதே ப்ரைஸ் தான். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா வந்து ஓப்பனான இடத்துலேயே வந்து ஹை வச்சுருக்கான். அப்போ வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே போக விருப்பப்படலன்றதை இந்த ஃபஸ்ட் கேண்டிலே வந்து அந்த மொமெண்டம்லேயே காட்டிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கால் சைடு வீக்னஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம புட் ஆப்ஷன் சைடில் போக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணாலே ஃபஸ்ட் கேண்டிலே நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதை மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கேண்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். பிகினர்ஸ் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 15 நிமிஷம் கேண்டில் வந்து 5 மினிட்ஸாக கூட வச்சு பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து கன்சல்டேட் ஆகிறோன்றது தெரியும். இப்போ 5 நிமிஷம் கேண்டிலே பார்த்தீங்கன்னா 9:15 அப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து க்ரீன். அந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் மேலே வரதுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ நம்ம லெவல்ஸ் இங்கே பாருங்கள், நேற்று கொடுத்த லெவல் டவுன் சைடில் 54,500க்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த லெவல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். அதாவது 54,359 எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே இருப்பான். ஸோ அந்த லெவல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். ஆனால் க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்போம். 278 வந்து க்ளோஸ் வச்சுருப்போம். 247 கிட்ட க்ளோஸ் வச்சுருப்போம். ஸோ ஒன் டே பிஃபோரான அந்த லெவல் ஹை லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம் 247. ஸோ கரெக்டாக அந்த லெவலில் வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே அதுக்கும் மேலே போக முடியாமல் ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்திருப்பான். ஸோ இந்த லெவலில் கீழே வரும்போது பாருங்கள், நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவல்லாம் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணியிருப்போம். 54,135 ஒரு லெவல் சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில். பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். டுமாரோ பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே லெவல் சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த லெவலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், இந்த லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ நான் சொன்ன இந்த லெவல்லேருந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் இந்த இடத்துல எடுக்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸாக இருந்தால் எடுத்திருந்தால் ஓகே. எடுக்காதவங்க 2வது 3வது 4வது கண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறான், மேலே போகிறதுக்கு தயாராக இல்லை, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன். நான் சொல்கிறது வந்து முழுக்க இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தால் கூட இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இந்த டோஜிமாக இருக்க இந்த லெவலில் வந்து இல்லை நீ ஹை மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து சப்போர்ட் லெவலில் வச்சு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் இருந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பாருங்கள். 454 பாயிண்ட்ஸ், 55 பாயிண்ட்ஸ்.
அதே மாதிரி கடைசியில் சேஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த லெவலில் 738 பிரேக் பண்ணால் தான் நீங்கள் போகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கும் ட்ரேட் கிடச்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து சொல்லியிருப்பேன். யார் பிஇ என்ட்ரி பை ஆஃப்டர் பிரேக் 53,934 நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 136 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட பர்ஃபெக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரிடிக்ஷன் லெவல். 1 டே பிஃபோரே இந்த லெவல் எல்லாமே நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃபிபனாச்சி லெவல் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சியோட டவுன் சைட் லெவலு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன். சரிங்களா? ஒரு 5 பாயிண்ட்டோ என்னவோ தான் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இங்கே இதில் பாருங்கள். இதில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் இது 3 நேற்று சார்ட். இதுதான் இன்னைக்கு சார்ட். ஓகே. ஸோ இந்த கேண்டில் தான் இன்றைக்கி கேண்டில் வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து 254 காட்டுறான். அதுலேருந்து வந்து ஒரு 350 மேலே போயிருக்கான். 51 பாயிண்ட் மேலே போயிருக்கான். சரிங்களா? கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகிட்டு 51 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். 2வது கேண்டிலும் 3வது கேண்டிலும் சஸ்டெயினாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த 325 அந்த ரேஞ்சிலேயே வந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ நீங்கள் இந்த 2வது க்ரீன் கேண்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட் கேண்டிலோட லோ வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அதுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட இந்த ஹை வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் இங்கேருந்து இங்கே வச்சா கூட உங்களுக்கு என்னாச்சு லெவல். ஸோ நான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் கேண்டில் லோக்கு கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு வரும்போது என்ட்ரி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு இன்றைக்கி நான் மார்க் பண்ண இந்த லெவல் வரைக்குமே 375 பாயிண்ட் நண்பர்களே. ஸோ மேலேருந்தே எடுத்தவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கும் 534 பாயிண்ட்டு. இல்லை நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் கேண்டில் லோ பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 375 பாயிண்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக வந்து யாருமே லெவல்ஸ் தர முடியாது. நோட் பண்ணி பாருங்கள். நம்ம லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து இந்த லெவல் வரையும் வந்திருக்கும் பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் நேற்றே உங்களுக்கு தந்த லெவல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு தரல. நேற்றே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டேன். டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் 27க்கான லெவல்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து நேற்றே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு, ஃபிபனாச்சி சார்ட்டு எல்லாமே தந்திருப்பேன். சரிங்களா? இது வந்து அப்சைட் சார்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த 2 கேண்டில் வந்து நேற்று க்ளோஸ் கேண்டில் வந்து வச்சு நான் வந்து ஃபிபனாச்சி வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி மேலே வச்சுருப்பேன். டைமிங் பாருங்கள் 12:19 AM. ஸோ மிட் நைட் வந்து உங்கள் இந்தியா டைமுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவல். ஸோ இதுவும் வந்து நேற்றே வந்து உங்களுக்கு இந்தியா டைமுக்கு 12:23க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? பாருங்கள் இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னது 54,085 சொல்லியிருப்பேன். அந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் வந்து 53, 54,000 சைக்காலஜிக்கல் நம்பர். அதுக்கு கீழே 53,851, 53,789 சொல்லியிருந்தேன். அதுக்கும் கீழே 53,475 சாரி 475 அது வரைக்கும் போகலை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 53,789. ஸோ அங்கேயே வந்து மார்க்கெட் வந்து திரும்பிட்டான். 53,700 வரைக்கும் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ 789 நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹோல்டாகி நிற்கிறான். சரிங்களா? 700க்கு மேலே திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். கீழே வந்தவன் திரும்ப மேலே வந்து இந்த இடத்துல ஹோல்டாகி நிற்கிறான் 834. ஸோ பாருங்கள் நான் தந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 54,400 PE அபோவ் அவர் PE லெவல், சாரி அபோவ் அவர் BEP லெவல் சொல்லியிருப்பேன். கரெக்டாக பாருங்கள். இது வந்து நான் நேற்றே அப்லோட் பண்ணது. ஸோ 12:33க்கு இதுதான் அந்த லெவல்ஸ். 54,400 புட்டு. மன்னிக்கவும் இது கன்ஃபியூஸில் சொல்கிறாருங்க. இன்றைக்கி மார்னிங் சாரி கைஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லெவல்லாம் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இப்போ மார்னிங் அப்டேட்டாக வந்து இங்கே 12:33க்கு நான் தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து 54,400 புட் ஆப்ஷன் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 417 வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு குயிக் மூவ் வந்து இருக்கும். அதாவது 362க்கு மேலே வந்ததுக்கப்புறம் குயிக் மூவ் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
இது ஏன் இங்கே எஸ்டர்டே காட்டுதுன்னா, இங்கே டைமிங் வந்து இந்தியாவில் வந்து டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? 12 ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே வந்து டைமிங் வந்து இப்போ வேறு. சரிங்களா? நான் அதனால் இந்த டைமிங் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 54 400 சஸ்டெயின் 362 குட் மூவ் எக்ஸ்பெக்ட் 417 460 ரீச் ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அதாவது இன்றைக்கி மதியம் வந்து 12:30 மணிக்கு இது வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 54 300. ஸோ அவனுக்கான லெவலை நான் சொல்லியிருப்பேன். பிஇபி லெவலுக்கு மேலே வந்து வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பேன். 301 ரூபாய்க்கு மேலே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல்லாம் வந்து ரீச் பண்ணுவோன்றதை நான் பிளாக் கலர் ஏரோ போட்டு உங்களுக்கு நான் மேலே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 54 200க்கும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் லெவல் நடந்து முடியறதுக்கு முன்னாடி நான் வரைஞ்ச லெவல்ஸு. கரெக்டாக மார்க்கெட் வந்து இது இந்த லெவல்ஸ்லாம் எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டைமிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத அந்தந்த டைமிங்கில் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். 54,400 415 ரீச் பண்ணிட்டான். 429 442 460. ஸோ நம்ம டார்கெட் எல்லாமே ஹிட்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 54,400 பிஇ ஐ மென்ஷன் அதை டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அடிக்கிறதுக்கு முன்னாடி இது அடித்ததுக்கப்புறம் பாருங்கள். சரிங்களா? டைமிங் நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் தெரியும். சரிங்களா? கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வரும்போதே நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டேன். இந்த லெவலில் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த மேலே இருக்க லெவல் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணுவோன்றதை போட்டிருப்பேன். அதே மாதிரி மென்ஷன் பிஃபோர் அபவுட் ஃபாஸ்ட் மூவ் ஆஃப்டர் 417 460 டார்கெட் ஹிட். $54 300க்கும் பாருங்கள். கரெக்டாக அந்த டார்கெட் லெவலாம் அச்சீவ் பண்ணுன்றதை நான் கரெக்டாக வந்து மார்க்கெட் பிஇபியை பிரேக் பண்ணதுக்கப்புறம் குயிக் மூவ் வரும்போது நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் போட்டேன். மார்க்கெட் வந்து 300 வந்து இங்கே இந்த லெவல் எல்லாம் அச்சீவ் பண்ணுவான்றதை நான் க்ளீனாக உங்களுக்கு 12:38 இன்றைக்கி சொல்லியிருப்பேன். ஸோ அது அச்சீவ் ஆனது எத்தனை மணிக்குன்னு பாருங்கள். ஸோ 12:59 ஆகிட்டான் பாருங்கள். பாருங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது கரெக்டாக இந்த லெவலில் இங்கெல்லாம் போவான்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக எல்லா டார்கெட்டும் ஹிட்டுன்றதை அதில் காட்டுது பாருங்கள். பூம் பூம் போட்டிருக்கேன். ராக்கெட் மூவ் 425 அச்சீவ்டுன்னு. அதே மாதிரி 374 ரீச்சுன்னு சொல்லி 54,200க்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 54,200 எங்கள் இது வரையும் டார்கெட் போவான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். 466 பர்ஃபெக்டாக டார்கெட் அடிச்சிருப்பான் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து யாருமே தர முடியாது. அதுவும் அக்யூரஸியோட எந்த இடத்துல மார்க்கெட் வந்து முன்னாடியே மூவ்மெண்ட் தரப்போகிறான் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். 54,400 பாருங்கள். நான் சொன்ன எல்லா பிஇபி டு ஆல் டார்கெட் ஹிட்டு. அதே மாதிரி இந்த சார்ட்லேயும் நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நண்பர்களே. ஸோ 54,400 கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கான். அதனால் புட் ஆப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து புட் ஆப்ஷனில் வந்து 54,400 புட்டு வந்து கரெக்டாக நம்ம S1 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். எடுத்துகிட்டு பிஇபி லெவல் வரையும் போயிடுவான். சரிங்களா? பிஇபி மேலே போயிட்டு R1 R2 R3 வரையும் போயிட்டு அப்படி கீழே வந்திருப்பான். சரிங்களா? 51 பாயிண்ட் ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் கால் சைடில் ஒரு சின்ன சப்போர்ட் கிடச்சதுனால மார்க்கெட் வந்து கால் சைடில் போகும்போது இவன் வந்து கீழே விழுந்திருப்பான். கீழே விழுந்தவன் திரும்பவும் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருப்பான். இந்த S2வில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம பிபி லெவலில் பிரேக் பண்ணும்போது மேலே வந்து 196 பாயிண்ட் நமக்கு அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ அதாவது ஆல் டார்கெட் ஹிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? 298லேருந்து நம்ம டார்கெட் வந்து 496 வரைக்கும் எல்லாமே ஹிட்டு. டோட்டல் 200 பாயிண்ட் கெயின் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம எல்லா டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் மேலே போனஸ் பாயிண்ட்டாக பாருங்கள் 121 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி யாருக்குமே வந்து கிடைக்காது போனஸ் பாயிண்ட். இது கூட நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன். போனஸ் பாயிண்ட் கிடைக்கும், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத டெலகிராமில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிடுச்சுன்றதையும் சொல்லியிருப்பேன். Already our all target hit as per our BEP levels. Extra bonus level point I updated PE side just education purpose only அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன்னா இது இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்ன்றது நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரேடிங்க்கு என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம போடணும். ஸோ இது வந்து சிபியோட ஒரு ரூல். சரிங்களா? ஸோ நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து பிளைண்டாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஒரு சில சேனல் ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து
ஏதோ ஒன்று குருட்டாம்போக்கில் சொல்லி அதை நம்பி யாராவது வந்து ட்ரேட் எடுத்து நஷ்டமாகிட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடியதை உங்களுக்கு வந்து அவங்க நம்புற மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்புற மாதிரி சொல்லிட்டு அதை ஏமாற்றுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லைவ் ப்ரூஃப் ரெக்கார்டு வந்து பண்ண முடியுதா, அவங்களால அச்சீவ் பண்ண முடியுதா, டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களா, அவங்க சொல்கிறதுல மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சி லெவலு, ப்ரைஸ் சார்ட் லெவலு, ப்ளஸ் நம்ம பிஇபி லெவல் இது எல்லாமே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யாரை ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த 50 மினிட் சார்ட் பாருங்கள். ஸோ அதில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம லெவல் வந்து இந்த ஃபஸ்ட் கேண்டில் கீழே வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட 375 பாயிண்ட்டு, மேலே டாப்லேயே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்கும்போதே நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 535 பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு அதையும் சொல்லியிருப்பேன். 454 பாயிண்ட்டு நம்ம சொன்ன லெவல்லேருந்து. அதே மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்டில் 136 பாயிண்ட்டு. ஸோ அந்த நான் சொன்ன அந்த பிஇ என்ட்ரி பை ஆஃப்டர் பிரேக் 53,934 சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 54,400 புட் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், அதுக்காக என்ன மாதிரி மூவ்மெண்ட் மேலே போயிருக்கு அப்படின்றத நான் லைவ் அப்டேட்டு டெலிகிராமில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 54,300 புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் பாருங்கள். பிஇபி லெவலில் நமக்கு சப்போர்ட் ஜோன்லேருந்து எடுத்துகிட்டு அவன் 65 பாயிண்ட் ஃபஸ்ட் கேண்டில் வந்திருப்பான். ஆஃப்டர் ஓப்பன் டேக் சப்போர்ட் S3 லெவல் ரீச் பிஇபி லெவல். ஸோ 65 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? திரும்பவும் ரெண்டாவது வாட்டி இங்கேருந்து S4லேருந்து சப்போர்ட் எடுத்தவன், S3லேருந்து சப்போர்ட் எடுத்தவன் நம்ம பிஇபி லெவல், சரி S1 S2 S3 S4லேருந்து சப்போர்ட் எடுத்தவன் திரும்ப பிஇபி லெவலுக்கு மேலே வந்துட்டு அங்கேருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்கப்போ நம்ம எல்லா டார்கெட்டும் ஹிட்டு. பிஇபி டு R4 லெவல் ஆல் டார்கெட் ஹிட்டு 301லேருந்து 442 போயிருக்கான். ஸோ டோட்டலாக 143 பாயிண்ட் நமக்கு வந்து கெயின். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்டாக பாருங்கள் 104 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரசி வந்து யாருமே தர முடியாது. 250 பாயிண்ட்டுங்க. 54,300 புட் ஆப்ஷனு 250 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக. இந்த எக்ஸ்ட்ரா போனஸையும் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? 54,200 என்ன இருக்குன்றதை பாருங்கள். 54,200 புட் ஆப்ஷனு. ஸோ அவனும் கரெக்டாக ஃபஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. S4 சப்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து வந்து ஃபஸ்ட் கேண்டில் மேலே போயிருக்கான். ஆனால் மேலே வந்தவனால் S3லேருந்து S2 வரைக்கும் தான் போக முடிஞ்சு, திரும்ப ரிஜெக்ஷன் ஆகிட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து கால் சைடில் சின்ன மொமெண்டம் வந்து பிபியில் டச் பண்ணதுனால இவன் கீழே விழுந்திருப்பான். திரும்ப வந்து கால் சைடில் சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்றதுனால என்னாச்சு, மார்க்கெட் வந்து இந்த 10:45 மணி போல் மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் எடுத்துட்டான். கரெக்டாக S4ல் சப்போர்ட் எடுத்து நம்ம பிபி லெவலில் ரீச் பண்ணிட்டான். ஸோ இந்த பிபி லெவல் வரைக்குமே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள், 114 பாயிண்ட்டு. இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிஸ்கி ட்ரேடர் யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா 114 பாயிண்ட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம பிஇபி லெவல் 309 யாராவது வந்து லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் 466 வரையும் ரீச் ஆகிருப்போம். ஸோ டோட்டலாக 157 பாயிண்ட் நமக்கு வந்து பிஇபி லெவலேருந்து 157 பாயிண்ட் ஹிட்டு. ஸோ 157 அங்கே இது ஒரு 114 பாருங்கள், 257 60 270 பாயிண்ட் இதில். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு மேலே வந்து ராக்கெட் மூவ் வந்து வரும்ன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிஇபி டு R5 லெவல் டார்கெட் ரீச்சு டோட்டல் 78 பாயிண்ட்ஸ் கெயின்டு. அதை பாருங்கள் இந்த இடத்துல பிஇபி டு R5 லெவல் கெயின்டு வெயிட் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப்டர் பிரேக் 394 அண்ட் சஸ்டைன் குயிக் மூவ் எக்ஸ்பெக்ட் திஸ் 54,200 PE அப் டு 394 to 460. பாருங்கள் 394லேருந்து இந்த லெவல் 466 வரையும் வரும்ன்றதை நான் தெளிவாக முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து 543யும் 551 டச் பண்ணுன்றதை சொல்லியிருந்தேன். பட் அதுக்குள்ளே டைமிங் மார்க்கெட் டைமிங் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு முடிச்சிட்டான். இங்கே கீழே முடிச்சிட்டான். இல்லைனா இன்றைக்கி வந்து இந்த டார்கெட் அவன் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரையும் கம்பல்சரி வந்திருப்பான். இதையும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் போட்டிருப்பேன் பாருங்கள். 54,200 வந்து அப்டேட்டு லெவல் அப்டேட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 54,200 So BEP to R5 level target reached, total 78 points gained, weight and focus after break 394. பாருங்க 394க்கு மேலே மார்க்கெட் வந்து 466 டச் பண்ணுவான். சஸ்டெயின் குயிக் மூவ் எக்ஸ்பெக்ட் திஸ் 54,200 PE அப் டு 394.
அப் டு 394 டு 466 466ன்னு சொல்லியிருப்பான் பாருங்கள். அந்த மூவ் கரெக்டாக அடிச்சிருப்பான். ஏன்னா இந்த 1 2 3 4 இந்த 4 ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த இடம் வந்து கன்சாலிடேட் ஜோன். அதை வந்து அதுக்கு தான் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி லெவல்ஸ் அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும், சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டது. சரிங்களா? இந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நண்பர்களே இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அதே மாதிரி ஃபிபனாச்சி சார்ட்லேயும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆஸ் பர் அவர் எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன் டவுன் சைட் லெவல் 385 பாயிண்ட்ஸ் வி ஹிட். கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள். எல்லாமே வந்து லைவ் ப்ரூஃபாக லைவ் ரெக்கார்டாக மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தந்திருப்பேன். சரிங்களா? இல்லை நம்ம இந்தியா டைமுக்கு கரெக்டாக இதில் இருக்க டைமிங் டெலகிராமில் வர டைமிங் எல்லாமே இந்தியா டைமிங் நண்பர்களே. ஸோ இந்தியா டைமுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்னது? இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட். ஸோ அதுலேயும் பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸ் நமக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அப்டேட்ன்றதை சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த ஃபிபனாச்சியில் வந்து சிஇ சைடு வந்து எப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் பாருங்கள். 54,139க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுன்றதை மதியம் 2 மணிக்கே சொல்லியிருப்பேன். அது சின்னதாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் போட்டேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 54,300 புட் ஆப்ஷன் வந்து above 592 will go up to 906, 972, 1137, 1197. பட் மார்க்கெட் வந்து சைட்வைஸில் போயிட்டு லாஸ்ட்டில் இந்த லெவலுக்குள்ளேயே 592 மார்க்கெட் வந்து 448 அப்படியே முடிச்சிருப்பான். ஸோ இந்த லெவலுக்குள்ளேயே ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டான். இல்லைனா அந்த ராக்கெட் மூவ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். சரியா நண்பர்களே? ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபெக்ஷனாக வந்து நம்ம லெவல்ஸ் தரோன்றதை நோட் பண்ணி பாருங்கள். அந்த லெவல் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதையும் பாருங்கள். 54,400 கால் என்ன ஆயிருக்கான் பாருங்கள். ஓப்பன் பிலோ பிஇபி அண்டு சப்போர்ட் S1 லெவல், வீக்னஸ் இன் சிஇ சைடு. ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து காட்டியிருக்கான் பாருங்கள். ஸோ இங்கே 9 கால் டைம் தெரியுதுங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட்டை பிலோ பிஇபி ப்ளஸ் இது S1க்கு கீழே தான் ஓப்பனே ஆகிறான். கரெக்டாக அந்த 270 ரூபா இன்னும் ஓப்பன் ஆகிருப்பான். ஒரு 4 ரூபா மட்டும் மேலே போயிட்டு இந்த S1 டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ் மாதிரி சின்னதாக வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேலே போக முடியாமல் அப்படியே திக்கி திணறி மார்க்கெட் அப்படியே கீழே வந்துருப்பான். சரிங்களா? 54,400 தான் அப்படி இருக்கான் அப்படின்னா 300 என்னன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் R1 லெவல். ஸோ அந்த R1 லெவலில் ஓப்பன் ஆகிட்டு நாட் சஸ்டைன், ஸ்டார்ட் ஃபால் டவுன். ஸோ ஃபஸ்ட் கண்டிலே வந்து R1 லெவலில் ஓப்பன் ஆகிறான், ரிஜெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னா அவன் பிஇபியை கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான். ஸோ பிரேக் பண்ணி திரும்பவும் வந்து அதை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்தால் மட்டும்தான் ரீஎன்ட்ரி நம்ம பண்ணோம். அதுவும் ஓப்பன் ஆகி செகண்ட் டைம் பிரேக் பண்ணி அவன் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிறான்னு பாருங்கள். சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் வந்து இந்த கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் ஒரு விக்கு இந்த 3வது கண்டில் ஒரு விக்கு ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே ரிஜெக்ஷன் ஆகிட்டோம் பாருங்கள். எத்தனை வாட்டி பாருங்கள்? 1 2 3 4 4 வாட்டி வந்து டோஜிம்பர் அப்படியே ஃபார்ம் பண்ணி அப்படியே வந்து சின்ன குட்டி கண்டிலாக ஃபார்ம் பண்ணி விக்கு ஃபார்ம் பண்ணி திரும்ப கீழே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணணும். எப்போவும் நம்ம அபோவ் பிஇபி லெவல் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிஇபி லெவலை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கால் சைடில் பிஇபி அபோவ் இருக்கானா, இல்லை புட் சைடில் இருக்கானா, இல்லை யார் சப்போர்ட் ஜோனில் இருக்கா, யார் ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, ஸோ யார் ஸ்ட்ராங்குன்றதை பாருங்கள். நீங்கள் இப்படி பார்த்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 54,200 கால் ஆப்ஷன் பாருங்கள். ஓப்பன் ஆனதுலேருந்து 29 30 பாயிண்ட் மட்டும் மேலே போயிருப்பான். ஸோ கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு 30 பாயிண்ட் மேலே போயிட்டு இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவில் அப்படியே கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். ஸோ கால் சைடு வீக்னஸ், ஓப்பனில் பிஇபி லெவல் பிரேக், வீக்னஸ் இன் சிஇ சைடு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து காட்டிட்டான். ஸோ இங்கே இந்த கேண்டிலே காட்டிட்டான். 11 மணிக்கே வந்து சொல்லிட்டான் நான் வந்து கால் சைடில் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றத. ஸோ இங்கே பிரேக் ஆக போகிறான்றதை 11 மணிக்கே காட்டிட்டான். 54,200. ஸோ 54,200 11 மணிக்கு பாருங்கள் நீங்கள். ஸோ அதாவது இந்த கேண்டில்லே காட்டிட்டான் நண்பர்களே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து மார்க்கெட் வீக்குன்றதை காட்டிட்டான். இப்போ 54,248 இருக்கும்போதே மார்க்கெட் வந்து கால் சைடில் வீக்கு, நான் கீழே தான் விழ போகிறேன் அப்படின்றத இன்டெரக்டாக அந்த லெவல் வச்சே சொல்லிட்டான். அதுக்கும் கீழே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 54,100, 54,000 இந்த லெவல்ஸை வந்து நான் தந்த இந்த லெவலை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே உள்ள போகிறான்றத அந்த கேண்டில்ஸே வந்து அந்த பிஇபி லெவல்ஸே வந்து கரெக்டாக சொல்லியிருப்போம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே கிடையாது. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று நம்ம பிஇபி லெவல். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்க, இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நான் தரக்கூடிய இந்த சார்ட்டை வந்து பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பாருங்கள். அது வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே விழுகிறான் அப்படின்னா 54,069 முக்கியமான லெவல் சொல்லியிருப்பேன். 54,032, 54,000. அதே மாதிரி 53,866 சொல்லியிருப்பேன். 53,866 ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட். பாருங்கள், இந்த லெவலில் இந்த 800 இந்த லெவல்லாம் வரும்போது பாருங்கள், மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிருக்கான் பாருங்கள். இந்த ஜோன் தான் கன்சல்டேஷன் ஜோன். அதே மாதிரி 53,858 அதுக்கும் கீழே 698. ஸோ அந்த 700 பிரேக் பண்ணதான் 698 வரும். ஸோ 700 வரைக்கும் கீழே வரல. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்டே வந்து யூ-டர்ன் போட்டான். 53,770 வந்து யூ-டர்ன் போட்டான். சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஜோன். ஒரு வேளை மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை ரொம்ப ஒரு வீக்காக ஓப்பன் ஆகிறான், பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக இந்த லெவலெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவோம். சரிங்களா? 53,000 நோக்கி சாலிடாக கீழே விழுந்துருவோம். 52,500 வரைக்கும் சாலிடாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்கன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் வந்து அப் சைடில் தான் நமக்கு புதுசாக இனிமேல் கிடைக்கணும். ஸோ டவுன் சைட் லெவல் ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ அதை வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லி சார்ட்டை வச்சு நான் வந்து லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம போட்ட லெவல்ஸ் எல்லாம் 100%க்கு மேலே வந்து ப்ராஃபிட் தந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அக்யூரசி லெவல் வந்து யாருமே தர முடியாது. அதே மாதிரி இந்த லெவலுக்கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு குயிக் மூவ் தருவான் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, மெம்பர்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு அதனால எந்த பயனும் கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லா நாளும் என்னால் டெலிகிராமில் அப்டேட் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன் நண்பர்களே. ஸோ உங்களுக்கான லெவல்ஸ் மட்டும் நான் டெய்லி தந்துடுவேன். ஸோ அது என்னோடய கடமை. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அலாதி பிரியம். அது எனக்கு ஒரு உயிர் மாதிரி. ஸோ இது வந்து இதில் வந்து நான் பெருசாக வரணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அதனால் வந்து நான் இழந்ததை மீட்டு எடுக்கணுன்றதில் நிறைய கற்றுக்கிட்ட பாடங்களை தெரியாமல் புதுசாக வர நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சாரி கைஸ். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்ததுக்கு முன்னாடி அதே மாதிரி ஃபிபனாச்சி அப்டேட்டு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஃபிபனாச்சி அப்டேட் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த பிரேக் பண்ணி கீழே வந்தான் அப்படின்னா ஆஃப்டர் ஃபால் 53,851 we will get this downfall அப்படின்னு சொல்லி இந்த லெவலை மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2:06. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிட்டா இந்த ஜோன்லேயே அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ்மெண்ட் தந்துட்டான் மார்க்கெட்டில். ஸோ பெரிய டவுன்ஃபால் வந்து நமக்கு இங்கே மூவ்மெண்ட் தந்துட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தந்த அவன் டவுன்ஃபால் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஓப்பனிங் கேண்டில்லேருந்து 567 பாயிண்ட் வந்துட்டான். ஸோ நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி 1000 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து அந்த லெவலை வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த வியூ வந்து கரெக்டு தான்.
இந்த லெவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எக்ஸிட் ஆகிட்டான். சரிங்களா? பாருங்கள் நண்பர்களே, 2.16க்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூவ்மெண்ட்டை எதிர்பார்த்து தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு. அதை மூவ் பண்ணி தான் சரி மார்க்கெட் மேலே போனால் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே வந்தான் அப்படின்னா ராக்கெட் மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணேன். ஸோ ராக்கெட் மூவ் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் 652 சஸ்டெயின், அதாவது 54,400 புட் ஆப்ஷன் வந்து இந்த 652 அந்த கன்சல்டேஷன் ஜோனை விட்டு வெளியே வந்து இந்த பிரேக் பண்ணும்போது ஒரு பெரிய மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அது இன்றைக்கி நடக்கலை. மேபி திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ புதுசாக நம்ம குழுவில் சேர்ந்த ஆர்டிஎக்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விருப்பம் உள்ள நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்போஸ் நான் மார்க்கெட் லைவ் அப்டேட் வந்து மொபைல்லேருந்து தரும்போது கூட டக்குன்னு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? யூடியூப் வீடியோ வந்து மார்க்கெட் முடிஞ்சு தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை பார்த்து பிகினர்ஸ் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ட்ரேடிங்கில் வந்து நிறைய பாசிவ் இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது முழுக்க ஆசையை தூண்டுற விஷயம் கிடையாது. இது வந்து நீங்கள் யாருக்கு ஒரு பேஷன், இதில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே வர முடியும். சும்மா ஒரு சில காட்டுற வீடியோவில் பார்த்து இத்தனை லட்சம் வருது, அத்தனை லட்சம் வருது அப்படின்னு அந்த கனவுல மட்டும் யாரும் ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரே நாளில் லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. மார்க்கெட் வந்து அந்த மாதிரி எல்லாருக்குமே தராது. ஒரு சிலர் யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்கும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பல கோடிகளை போட்டு அவங்க லட்சங்களை வந்து காட்டுவாங்க. நம்மக்கிட்ட கோடி இருந்துச்சுன்னா நம்ம ஏங்க வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ண போகிறோம்? அத்தனை கோடி கையில் வச்சுருந்தா நம்ம எப்படி இருக்கும்? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சில ஆயிரங்களை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது 1 லாட் 2 லாட் வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு குறைஞ்சபட்ச லாபம் தான் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 லாபம் வந்தால் போதும், 1000 வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளில் லாபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு 1000ன்றது 10,000 மாறும், 10,000ன்றது லட்சமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை வந்து பேராசையே மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பேராசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு பெருநஷ்டம் தான் ஏற்படும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி லாபம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கை மூடி வச்சுட்டு போயிடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை போய் பார்க்க போகும். உங்களுக்கு வந்து டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேராசைப்படக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, தெரியாமல் எங்கேயும் போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது, முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. கையில் உங்கள் வீட்டு செலவு போக முக்கியமாக குடும்பத்துக்கு தேவையான செலவுகளுக்கு எல்லா காசையும் நீங்கள் வந்து சேமித்து வச்சுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காசை வச்சு மட்டும்தான், அதுவும் கொஞ்சோண்டு காசு, ஒரு 5,000 10,000 அதிகபட்சம் 25,000த்துக்குள்ளே காசை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வச்சு காம்பவுண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே 10,000 வச்சுக்கிட்டு நான் வந்து 2 லாட், ஏதாவது எக்ஸ்பைரி டே அன்றைக்கெலாம் வந்துட்டு ஓடிஎம்மில் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்குது, ₹10 இருக்குது, ₹5 இருக்குது, ₹3 இருக்குது, இல்லை ₹20 இருக்குதுன்னு சொல்லி இந்த 10,000த்துக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து டிகேனால் வந்து அந்த அமௌண்ட் வந்து 0 ஆகிடும். நீங்கள் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணோம் அப்படின்னா வந்து ஓடிஎம் ஆப்ஷன்லாம் எக்ஸ்பைரி அன்றைக்கி நிற்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே டிபி இந்த மணி தான் ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்பைரி டேஸ் அன்றைக்கி, நார்மல் டேஸில் அடுத்த மணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் அதில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல கற்றுக்கோங்க. நம்ம வீடியோஸில் சொல்லக்கூடிய சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். ஸோ திங்கட்கிழமைக்கான லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.